வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். லெபனானில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் 2 மூத்த ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்தனர். வடக்கு லெபனான் நகரமான திரிபோலிக்கு அருகில் பெடாவி பாலஸ்தீனிய முகாமில் ஒரே இரவில் நடந்த முதல் தாக்குதல் ஹமாஸ் தளபதி சயீத் அட்டாலா அலியை குறிவைத்து கொல்லப்பட்டது. ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட்டின் கூற்றுப்படி சயீத் அட்டாலா அலி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை லெபனானில் இருந்து முன்னெடுத்தார். அத்துடன் லெபனானில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகள் முகாம்களில் ஹமாஸுக்கு அதிக உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக பணியாற்றினார். ஹமாஸ் அலியின் மரணத்தை உறுதிப்படுத்தியது. ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சயீத் அட்டாலா அலியை கள தளபதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பொதுவாகவே கொல்லப்படும் தளபதிகளின் பெயர்களை ஹமாஸ் வெளியிடுவதில்லை. வெளியிட்டாலும் அவர்களை தளபதிகள் என்று அடையாளப்படுத்துவதில்லை. இவரை பற்றி ஒரு அறிக்கையும் வெளியிட்டு அவர் ஒரு கள தளபதி என்றும் அடையாளப்படுத்தி இருப்பதால் இந்த சயீத் அட்டாலா அலி லெபனானில் இயங்கும் ஹமாஸின் மிக முக்கிய நபராக இருக்க வேண்டும். அது முதலாவது தாக்குதல். லெபனானின் பெகா பள்ளத்தாக்கில் சாத்னியல் நகருக்கு அருகில் நடந்த 2வது தாக்குதல் ஹமாஸின் மற்றொரு தளபதி மொஹாமட் குசைன் அல் லாவியை குறிவைத்து கொண்டது. ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் வெளியிட்ட தகவலின்படி மொஹாமட் குசைன் அல் லாவிஸ் லெபனானில் ஹமாஸின் ராணுவ நிர்வாக தளபதி. அவர் லெபனானில் இருந்து இயங்குவதற்கு முன் மேற்கு கரையில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இயக்கிய இரு தளபதியாக செயல்பட்டார். இஸ்ரேலுக்கு எதிரான ராக்கெட் தாக்குதலுக்கும் மேம்பட்ட ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சிகளுக்கும் ஆயுதங்களை வழங்குவதற்கும் லெபனானுக்குள் ஹமாஸின் ராணுவ ரீதியான செயற்பாடுகளுக்கும் மொஹாமட் ஹுசைன் அல் லாவிஸ் பொறுப்பு என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறியது. அல் லாவிஸ் கொல்லப்பட்டதை ஹமாஸும் உறுதிப்படுத்தியது. ஆனால் அவரை ஒரு தளபதி என்று அடையாளப்படுத்தவில்லை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்குவது தொடர்கிறது. அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய துருப்புக்கள் தரைப்போரையும் விமான தாக்குதல்களை நடத்துவதும் தொடர்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இப்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் லெபனானில் தனது தாக்குதல்களை வடக்கு நகரமான திரிபோலி நகரில் தனது முதல் தாக்குதலை நடத்தியதுடன் போரை விரிவுபடுத்தியது என்று லெபனான் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். திரிபோலி நகரம் என்றவுடன் பலருக்கு லிபியாவில் உள்ள திரிபோலி நகரம் ஞாபகத்திற்கு வந்திருக்கலாம். அதே பெயரில் வடக்கு லெபனானிலும் ஒரு நகரம் உள்ளது. லெபனான் பாதுகாப்பு அதிகாரி மேலும் கூறிய போது இஸ்ரேல் லெபனானில் ஒரு தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதலை கடந்த 10 நாட்களாக நடத்துகிறது மற்றும் இஸ்ரேலின் வடக்கில் ஹெஸ்புல்லா தாக்குதல்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் முடியும் நிலையில் சமீப கால தினங்களில் எல்லையை தாண்டி துருப்புக்களை அனுப்பியுள்ளது. இப்போது வடக்கு லெபனானில் உள்ள நகரத்திலும் விமான தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே லெபனானில் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரை விரிவுபடுத்தி கொண்டு செல்கிறது என்பதையே குறிக்கின்றன என்றார். பாலஸ்தீனிய இயக்கமான ஹமாஸுக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் நடத்திய ஒரு ஆண்டுகால போருக்கு சமாந்திரமாக இதற்கு முன்னர் இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதிக்கு மட்டுமே போர் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது அது எல்லை கடந்து லெபனானின் அனைத்து பகுதிகளிலும் தாக்குதல்கள் திடீர் வேகம் எடுத்துள்ளன. தற்போது லெபனானில் நடக்கும் தாக்குதல்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 8 முதல் ஹெஸ்புல்லாவால் ராக்கெட் வீசி தாக்கப்பட்டு வடக்கு இஸ்ரேலில் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை அவர்களின் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்ப அனுமதிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவில் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று ஹெஸ்புல்லா கூறுகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய ஹெஸ்புல்லா தமது தலைவரையும் இழந்து தளபதிகளையும் இழந்து பல முனை தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்துவதால் காசா போரில் அப்படி ஒரு மாற்றம் எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை. இஸ்ரேல் அங்கும் தமது வலிமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டே லெபனானுக்குள்ளும் தாக்குகிறது. தாக்குதலை அதிகரிக்கவும் செய்கிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் பொதுச் செயலாளர் நஸ்ரல்லா உட்பட ஹெஸ்புல்லாவின் மூத்த இராணுவ தலைமையின் பெரும் பகுதியை இஸ்ரேலிய தாக்குதல்கள் அகற்றியுள்ளன. லெபனான் அதிகாரிகள் கூறிய போது இஸ்ரேலிய தாக்குதல்கள் மீட்பு பணியாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான சாதாரண லெபனான் பொதுமக்களையும் கொன்றது. மேலும் 1.2 மில்லியன் மக்கள் லெபனானில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இது 5.49 மில்லியன் மொத்த ஜனத்தொகை கொண்ட லெபனானில் கிட்டத்தட்ட கால்வாசி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. அப்பாவிகளுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்கும் முயற்சிகளை மேற்கொள்ளும் அதே வேளையில் சிவிலியன் மக்களுக்குள் பொதிந்துள்ள ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்குவதாக இஸ்ரேல் கூறுகிறது.
தாக்குதல்களுக்கு முன்னதாக பொதுமக்களை காலி செய்து ஹெஸ்பொல்லா வசதிகளில் இருந்து வெளியேறுமாறு IDF வழமையாக எச்சரிக்கிறது. லெபனான் பாதுகாப்பு அதிகாரி ராய்ட்டர்ஸிடம் திரிபோலியில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகள் முகாம் மீது சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் ஹமாஸ் தளபதி, அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக கூறினார். பாலஸ்தீனிய இயக்கம் ஹமாஸுடன் இணைந்த ஊடகங்களும் இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதலில் அதன் ஆயுத பிரிவின் தலைவர் கொல்லப்பட்டதாக கூறியது. சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் துறைமுக நகரமான திரிபோலி மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் பெய்ரூட்டின் பரபரப்பான மற்றும் அடர்த்தியான மக்கள் தொகை மற்றும் ஹெஸ்பொல்லாவின் கூட்டியாக இருந்த தாகியையில் உள்ள ஹெஸ்பொல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் இரவு நேர தாக்குதல்களை நடத்தியது. இன்று மதிய நேரத்திலிருந்து தாகியை மீது புகை மூடப்பட்டது. அதன் பெரும் பகுதிகள் இடிபாடுகளாக காணப்படுகின்றன. ஹெஸ்பொல்லாவின் கோட்டையை இப்போது பார்க்கும்போது காசாவின் தோற்றங்கள் நினைவுக்கு வருகின்றன. இதனால் தாகியின் குடியிருப்பாளர்கள் பெய்ரூட் அல்லது லெபனானின் பிற பகுதிகளுக்கு தப்பிச் சென்றனர். வடக்கு இஸ்ரேலில் லெபனானில் இருந்து ராக்கெட் தாக்குதல்களுக்கு மத்தியில் விமான தாக்குதல் சைரன்கள் மக்கள் மத்தியில் தங்கள் தங்குமிடங்களுக்கு ஓடினார்கள். அக்டோபர் 7, 2023 தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். ஆண்டு நினைவு நாள் நெருங்கும் போது இந்த வன்முறை வந்துள்ளது. அக்டோபர் 7 பெரிய அளவிலான தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபடலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு இதுவரை போரில் 42,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்கின்றது. இருப்பினும் எண்ணிக்கையை சரிபார்க்க முடியவில்லை. அத்துடன் அந்த எண்ணிக்கையில் பொதுமக்களும் இயக்கங்களும் இடையில் வேறுபாடு இல்லை. ஆகஸ்ட் வரை நடந்த போரில் சுமார் 17,000 ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கத்தினரையும், அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் 1000 பாலஸ்தீனிய இயக்க செயற்பாட்டாளர்களையும் கொன்றதாக இஸ்ரேல் கூறுகிறது. அது மொத்த எண்ணிக்கையை 18,000 கொண்டு வருகிறது. பொதுமக்கள் உயிரிழப்பை குறைக்க முயல்வதாக இஸ்ரேல் கூறியதோடு வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து தாக்குதல் நடத்தும் ஹமாஸ் காசாவின் பொதுமக்களை மனித கிடயங்களாக பயன்படுத்துகிறது என்று வலியுறுத்துகிறது. ஹெஸ்பொல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய இரண்டையும் ஆதரிக்கும் ஈரான் இந்த ஆண்டு சிரியாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களால் அதன் உயரடுக்கு புரட்சிகர காவலர்களின் முக்கிய தளபதியை இழந்துள்ளது. லெபனானில் ஹெஸ்பொல்லாவை வடக்கு நோக்கி பின்வாங்க வைப்பது மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களை அழிப்பது ஆகிய இலக்குகளை இஸ்ரேல் பின்பற்றுவதால் அவர்கள் போரை இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை. மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் உயர்மட்ட ராணுவ ஜெனரல் மைக் குரில்லா வரும் நாளில் இஸ்ரேலுக்கு செல்வதாக செய்தித்தளம் வைநெட் தெரிவித்துள்ளது. அதன் அர்த்தம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உயர்மட்ட ராணுவ தலைமை மிக முக்கிய ராணுவ திட்டம் ஒன்றை பற்றி ஆலோசிக்கப் போகிறார்கள். அது என்ன என்பதை விரைவில் காண முடியும்.